கேள்வி பதில். தமிழக முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் மத்திய அரசை நோக்கி பல கேள்விகளை எழுப்பியுள்ளார். அவர் எழுப்பிய அனைத்து கேள்விகளுக்கும் அண்ணாமலை அவர்கள் சரவெடியாய் பதில்களை கூறியுள்ளார். அதோடு விடாத அண்ணாமலை முதல்வரை நோக்கி பாஜக சார்பில் பல கேள்விகளையும் திருப்பி கேட்டுள்ளார். அப்படி என்ன முதல்வர் கேள்விகளை எழுப்பினார்? அதற்கு அண்ணாமலை அவர்கள் கூறிய பதில்கள் என்ன? மீண்டும் அண்ணாமலை அவர்கள் பாஜக சார்பில் கேட்ட கேள்விகள் என்ன? இவை அனைத்தும் பார்ப்பதற்கு முன் நண்பர்களே, நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாம பார்க்குறீங்க, தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து பார்க்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மேலும் இந்த வீடியோவிற்கு ஒரு லைக் கொடுத்து பலரும் பார்க்கும்படி செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அப்படி நீங்கள் லைக் கொடுக்கும் போது உங்களிடம் ஹைப் பாயிண்ட்ஸ் காண்பித்தால் அந்த பாயிண்ட்ஸ் மூலம் இந்த வீடியோவை ஹைப் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். சரி, இப்போ முதல்வர் எழுப்பிய கேள்விகள் என்னென்ன, அதற்கு அண்ணாமலை அவர்கள் கூறிய பதில்கள் என்னென்ன, மீண்டும் அண்ணாமலை அவர்கள் முதல்வரை நோக்கி கேட்ட கேள்விகள் என்னென்ன, அதை இப்போது பார்ப்போம். இதற்கு தலைப்பாக அண்ணாமலை அவர்கள் கோடிட்டு காட்டியிருப்பது என்னவென்றால், நீதிமன்றத்திலோ மக்கள் மன்றத்திலோ திமுக அசிங்கப்படும் போது 60 ஆண்டு கால பழைய மடைமாற்ற கதைகளை கொண்டு வராமல் புதிதாக சிந்தித்து வர கேட்டுக்கொள்கிறோம் என்று தலைப்பிட்டிருக்கிறார் அண்ணாமலை. பின்பு விரிவாக என்ன கூறியிருக்கிறார் என்றால், எப்போதெல்லாம் மக்கள் மன்றத்திலும் நீதிமன்றத்திலும் திமுக அசிங்கப்படுகிறதோ அப்போதெல்லாம் ஒரு திரைப்படத்தில் வரும் வடிவேலு காமெடியை போல இந்தி எதிர்ப்பு அல்லது மத்திய அரசு வஞ்சிக்கிறது என்ற பெட்டியை திறப்பது வழக்கம். 60 ஆண்டுகளாக அவரது தந்தை காலத்தில் தொடங்கி அவரது பேரன் காலத்திலும் அதே நாடகத்தை அரங்கேற்ற முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு கூச்சமாக இல்லையா என்று கூறியுள்ள அண்ணாமலை, மேலும் குழப்பத்தில் இருக்கும் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு சில விளக்கங்கள். ஊழலை பற்றி பேச திமுகவுக்கு என்ன தகுதி இருக்கிறது? அதிலும் முன்னாள் சாராய அமைச்சரை பக்கத்தில் வைத்துக் கொண்டு வாஷிங் மிஷின் பற்றி முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் பேசுவது உச்சக்கட்ட நகைச்சுவை. அனைத்து சட்டங்களும் திட்டங்களும் அந்தந்த மாநிலங்களில் அந்தந்த மாநில மொழிகளிலேயே மொழிபெயர்த்து அழைக்கப்படுகின்றன. தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் அங்குள்ள சுதந்திர போராட்ட வீரர்கள் தலைவர்களையும் புறக்கணித்துவிட்டு உங்கள் தந்தையின் பெயரையும் சிலையையும் வைப்பதை விடவா ஆணவம் வந்துவிடப் போகிறது? தாய்மொழி தமிழை பிழையின்றி பேச எழுத தெரியாதவர்களை அமைச்சர்களாக வைத்துக் கொண்டு 50 ஆண்டு காலமாக யுனெஸ்கோ விருது உள்ளிட்ட போலி வரலாறுகளை உருவாக்கி நமது மாணவர்களை மட்டுப்படுத்தியதை விட தரம் தாழ முடியாது என்பது முதலமைச்சருக்கு தெரியாதா? நீங்கள் மத்திய அரசில் அங்கம் வகிக்கும் போது உங்களுக்கு வேண்டப்பட்டவர்களை ஆளுநர்களாக கேட்டு பெற்றுவிட்டு ஆடிய ஆட்டத்திற்கு தான் 10 ஆண்டுகள் ஆட்சியை பறிகொடுத்து அதே ஆளுநர் மாளிகையில் சட்டையை கிழித்து கொண்டு நின்ற வரலாற்றை தமிழக மக்கள் அறிவார்கள். உங்களுக்கு வேண்டியப்பட்டவர்களை நியமிக்க அது டாஸ்மாகை கையாளும் அமைச்சரவை அல்ல. திமுக எதிர்க்கட்சியாக இருந்த போது ஆர்.கே. நகர் தொகுதியில் போலி வாக்காளர்களை நீக்க கோரி வழக்கு தொடர்ந்ததை முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் மறந்துவிட்டாரா? போலி வாக்காளர்களை நீக்கி தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுத்தால் முதலமைச்சர் ஏன் பயப்படுகிறார்? இரும்பின் தொன்மை குறித்து ஆய்வு, கீழடி ஆய்வறிக்கை இவையெல்லாம் உலக அரங்கில் செல்லும் போது அது நமது இந்திய நாட்டின் வரலாறாகவே பார்க்கப்படும். உலகின் பல நாடுகளும் ஆய்வறிக்கைகளை சமர்ப்பிக்கும் போது நாமும் அதற்கேற்ப கூடுதல் ஆய்வுகளும் தகவல்களும் வழங்க வேண்டும். அவற்றை கேட்டால் திமுக அரசு தர மறுப்பது ஏன்? நீதிமன்றத்தில் ஒன்றல்ல இரண்டல்ல 4 வழக்குகளில் ஒரே நாளில் குட்டு வாங்கிய திமுக அரசு அதை மடைமாற்ற வேறு வழியின்றி தமிழக நிதியமைச்சர் திரு தங்கம் தென்னரசு அவர்களை மீண்டும் அனுப்பி இருக்கிறது. இதே கேள்விகளை திமுக அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் மாற்றி மாற்றி வெவ்வேறு நேரத்தில் வெவ்வேறு தளங்களில் கேட்கும் போது ஒவ்வொரு முறையும் நாம் அவர்களுக்கு பொறுமையாக அதே பதிலை மீண்டும் மீண்டும் தெரிவிப்பது வாடிக்கையாகிவிட்டது. இவ்வாறு தனது அறிக்கையை தெரிவித்த அண்ணாமலை அவர்கள் முதல்வரின் கேள்விகளுக்கு ஒவ்வொன்றாக பதிலளித்துள்ளார். முதல்வர் அவர்கள் கேட்ட கேள்வி 1,
மாநிலங்களை கலந்து ஆலோசிக்காமல் ஜிஎஸ்டி திருத்தம் கோஆபரேட்டிவ் பெடரலிசம் என்பது வெற்று முழக்கமா? இதற்கு அண்ணாமலை அவர்கள் கூறிய பதில், ஜிஎஸ்டி திருத்தத்தால் மக்கள் அன்றாடம் உபயோகிக்கும் பொருள்களின் மீதான வரி குறைக்கப்பட்டுள்ளது. இதில் திமுக அரசுக்கு என்ன கோபம் என்று புரியவில்லை. முதல்வரின் இரண்டாவது கேள்வி, NEP நேஷனல் எஜுகேஷன் பாலிசி இந்தியை திணித்து தமிழ்நாட்டு குழந்தைகள் கல்வியை சிதைப்பது மாற்றாந்தாய் மனப்பான்மையாக இல்லையா? இதற்கு அண்ணாமலை அவர்களின் பதில், புதிய தேசிய கல்விக் கொள்கையில் இந்தி திணிக்கப்படவில்லை என்று தமிழகத்தின் சாமானிய மக்கள் அனைவருக்கும் புரிந்துவிட்டது. ஹிந்தி திணிப்பு என்ற புளித்து போன பொய்யை இன்னும் எத்தனை நாளுக்குத்தான் சொல்வீர்கள்? மாற்றாந்தாய் மனப்பான்மை என்றால் என்ன தெரியுமா? திமுகவினர் நடத்தும் பள்ளிகளில் மும்மொழி கற்கும் வாய்ப்பை வழங்கி அதை அரசு பள்ளி மாணவர்களுக்கு மறுப்பதே மாற்றாந்தாய் மனப்பான்மை என்று அண்ணாமலை கூறியுள்ளார். முதல்வரின் மூன்றாவது கேள்வி, உத்தரப்பிரதேசம், குஜராத், மகாராஷ்டிராவிற்கு அளிக்கப்படும் சாலை திட்டங்களை தமிழ்நாட்டிற்கு தராதது ஏன்? இதற்கு அண்ணாமலை அவர்களின் பதில், கடந்த 4 ஆண்டுகளில் தமிழகத்தில் தேசிய நெடுஞ்சாலை திட்டங்களை செயல்படுத்த 46,617 கோடி ரூபாய் வழங்கியுள்ளது மத்திய அரசு. இங்கே திமுக அரசு இந்த சாலை திட்டங்களை விரிவுபடுத்த எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் மூலப்பொருட்கள் கிடைப்பதில் கூட தட்டுப்பாடு ஏற்படும் சூழலை உருவாக்கி அற்ப அரசியல் செய்து வருவதை மக்கள் நன்கு அறிவார்கள் என்று அண்ணாமலை கூறியுள்ளார். முதல்வரின் 4வது கேள்வி, புதிய ரயில்வே திட்டங்களுக்கு நிதி ஒதுக்குவதில் தென்னக ரயில்வேவுக்கு மட்டும் ஏன் பாராபட்சம்? இதற்கு அண்ணாமலை அவர்கள் கூறிய பதில், கடந்த 4 ஆண்டுகளில் தமிழகத்தில் ரயில்வே திட்டங்களை செயல்படுத்த 33,467 கோடி ரூபாய் வழங்கியுள்ளது மத்திய அரசு. இந்த நிதியாண்டு தொடங்குகையில் தமிழகத்தில் ரயில்வே திட்டங்களை செயல்படுத்த தேவையான மொத்த நிலம் 4,288 ஹெக்டேர். அதில் தமிழக அரசு கையகப்படுத்திய நிலத்தின் அளவு 991 ஹெக்டேர். அதாவது ரயில்வே திட்டங்களை செயல்படுத்த தேவையான நிலத்தில் 22% நிலங்களை மட்டுமே மத்திய அரசு கையகப்படுத்தி வழங்கியுள்ளது. உண்மை இப்படி இருக்கையில் இந்த கேள்வியை எழுப்ப உங்களுக்கு கூச்சமாக இல்லையா என்று அண்ணாமலை கேட்டுள்ளார். முதல்வரின் 5வது கேள்வி, மதுரை, கோவை மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கு அனுமதி தர ஏன் இவ்வளவு தாமதம்? மதுரை மற்றும் கோவை மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கான DPR 2024ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் மத்திய அரசிடம் வழங்கப்பட்டது. ஆனால் DPR உடன் வழங்க வேண்டிய காம்ப்ரஹென்சிவ் மொபைலிட்டி பிளான் மற்றும் ஆல்டர்னேட்டிவ் அனாலிசிஸ் ரிப்போர்ட் ஆகிய இரண்டை இணைக்காமல் அரைகுறை DPR-ஐ தமிழக அரசு கொடுத்துள்ளது. 2024ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் விடுபட்ட இந்த 2 ரிப்போர்ட்டுகளையும் மத்திய அரசிடம் கொடுத்தது திமுக அரசு. நடப்பாண்டு ஆரம்பத்தில் இந்த DPR ஒப்புதல் பெற 9 மாதங்கள் ஆகும் என்று CMRL நிர்வாக இயக்குனர் வெளிப்படுத்தி இருந்தார். இப்படி அரைகுறை DPR கொடுத்தது யார் தவறு என்று அண்ணாமலை கேட்டுள்ளார். முதல்வரின் 6வது கேள்வி, தமிழ்நாடு அரசின் நிதியில் கட்டப்படும் வீடுகளில் பிரதமரின் பெயர் எதற்கு? இந்த கேள்விக்கு அண்ணாமலை அவர்கள் கூறிய பதில் இதோ. தமிழக மக்களின் வரிப்பணத்தில் செயல்படுத்தப்படும் திட்டங்களுக்கு திரு மு.க. ஸ்டாலினின் பெயர் எதற்கு? திமுக, காங்கிரஸ் கட்சி மத்தியில் ஆட்சி செய்த காலத்தில் பிரதமரின் திட்டம் என்று பொதுவாக இல்லாமல் இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி ஆகியோரின் பெயரில் திட்டங்கள் தொடங்கப்பட்ட போது என்ன செய்து கொண்டிருந்தீர்கள்? முதல்வரின் 7வது கேள்வி இதோ. 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்திற்கு வழங்க வேண்டிய நிதி ரூபாய் 975 கோடி நிதி எங்கே? இதற்கு அண்ணாமலை அவர்கள் கூறிய பதில், 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்திற்கு கடந்த 4 ஆண்டுகளில் தமிழகத்திற்கு மத்திய அரசு வழங்கிய நிதி 39 கோடியே 339 ரூபாய். கிராமப்புற மக்கள் தொகை குறைவாக உள்ள மாநிலங்களில் அதிக நிதி பெற்ற மாநிலம் தமிழகம். ஒவ்வொரு ஊராட்சியிலும் மக்களுக்கு சென்றடைய வேண்டிய நிதி இடைத்தரகர்கள் போல் உள்ள திமுக நிர்வாகிகள் பொய்யான விவரங்கள் வழங்கி பல லட்சம் ரூபாய் ஊழல் செய்து வருகிறார்கள். ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பது போல ஈரோடு மாவட்டத்தில் ஒரு ஊராட்சியில் நடந்த ஊழலை மக்கள் மன்றத்தில் வைத்தோம். என்ன நடவடிக்கை எடுத்தது ஊழல் திமுக அரசு என்றும் கூறியுள்ளார் அண்ணாமலை. முதல்வரின் 8வது கேள்வி, ஓய்வூதிய திட்டத்திற்கு வெறும் ரூபாய் 200 தருகிறீர்கள், ஆனால் தமிழ்நாடு அரசு ரூபாய் 1200 வழங்குகிறது. இதற்கு அண்ணாமலை கூறிய பதில்,
மத்திய அரசின் கிசான் கடன் அட்டை திட்டத்தில் கருணாநிதியின் புகைப்படம் போடுவது ஏன் என்று கேட்டுள்ளார் அண்ணாமலை. முதல்வரின் 9வது கேள்வி. ஜல்ஜீவன் திட்டத்தில் தமிழ்நாட்டுக்கு சேர வேண்டிய ரூபாய் 3709 கோடி நிதி ஏன் இன்னும் வழங்கப்படவில்லை? இதற்கு அண்ணாமலை அவர்கள் கூறிய பதில், ஒவ்வொரு ஆண்டும் மத்திய அரசு ஜல்ஜீவன் திட்டத்திற்கு ஒதுக்கும் நிதியை செலவிடாமல் வைத்திருந்த வரலாறுதான் திமுக அரசுடையது என்று கூறிய அண்ணாமலை, பயன்பாட்டு சான்றிதழ் வழங்காமல் நிதி பெற இயலாது என்பது கூடவா நிதி அமைச்சருக்கு தெரியவில்லை என்று கூறியுள்ளார். முதல்வரின் 10வது கேள்வி. நாட்டின் மக்கள் தொகையில் தமிழ்நாடு 6%, ஆனால் 4% மட்டும் நிதி பகிர்வு அளிப்பது ஏன்? இதற்கு அண்ணாமலை அவர்கள் கூறிய பதில், 1969ஆம் ஆண்டு முதல் இந்தியாவில் உள்ள நிதி பகிர்வு நடைமுறை இது. கடந்த 55 ஆண்டுகளில் மாநிலங்களுக்கு வழங்கப்படும் நிதி பகிர்வில் பல மாற்றங்கள் நடைபெற்றுள்ளது. 2015ஆம் ஆண்டு அப்போது 32% இருந்த நிதி பகிர்வை 42% உயர்த்தியது மாண்புமிகு பாரத பிரதமர் மோடி அவர்கள். தமிழகத்திற்கு வழங்கப்பட்ட நிதி பகிர்வு மற்றும் மானியம் 2004-2005 முதல் 2013-2014 வரை 1,52,902 கோடி ரூபாய். 2014-2015 முதல் 2024-2025 வரை 6,21,938 கோடி ரூபாய். இதில் ஓரவஞ்சனை செய்தது யார் என்று அண்ணாமலை கேட்டுள்ளார். இப்படி முதல்வர் கேட்ட அனைத்து கேள்விகளுக்கும் சரவெடியாய் பதிலளித்த அண்ணாமலை மேலும் 6 கேள்விக்கு முதலமைச்சரை பார்த்து அண்ணாமலை அவர்கள் கேட்டுள்ளார். அந்த 6 கேள்விகளுக்கு தலைப்பாக அண்ணாமலை அவர்கள் வைத்திருப்பது அரைகுறை திமுக அரசுக்கு 6 கேள்விகள் என்று தலைப்பு வைத்துள்ளார். முதல் கேள்வி. 2023-24ஆம் ஆண்டு CGA அறிக்கையின் படி 1540 திட்டங்களுக்கு ஒதுக்கப்பட்ட 14,808 கோடி ரூபாய் நிதி செலவிடாமல் வீணாக்கியது ஏன்? இரண்டாவது கேள்வி. 2023-24ஆம் ஆண்டு மக்களிடம் வசூலிக்கப்பட்ட மின்சார வரி 1985 கோடி ரூபாய். இதில் 507 கோடி ரூபாயை டான்ஜென்கோ நிறுவனம் ஒருங்கிணைந்த நிதிக்கு செலுத்தாமல் மடை மாற்றியது ஏன்? மூன்றாவது கேள்வி. 2021-22 முதல் 2023-24 வரையிலான 3 ஆண்டுகளில் மத்திய அரசிடம் பெற்ற GST இழப்பீடு தொகையான 28,024 கோடி ரூபாயில் 10% உள்ளாட்சி அமைப்புகளுக்கு வழங்க வேண்டும் என்பது மாநில திட்டக்குழுவின் பரிந்துரை. ஆனால் இவை வழங்கப்படவில்லை ஏன்? நான்காவது கேள்வி. மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வருவதற்காக 511 வாக்குகளை கொடுத்தீர்கள். இவையின்றி ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் தனித்தனியாக தேர்தல் வாக்குறுதிகள் கொடுத்தது திமுக. இவற்றில் 10% வாக்குறுதிகளை கூட நிறைவேற்றாமல் 2026 சட்டப்பேரவை தேர்தலை சந்திக்க உங்களுக்கு வெட்கமாக இல்லையா? ஐந்தாவது கேள்வி. ஆட்சிக்கு வருவதற்கு முன்பே தமிழகத்தின் கடன் சுமையை குறைப்போம் என்று கூறி கடந்த 4 ஆண்டுகளில் சுமார் 5 லட்சம் கோடி ரூபாயை புதிதாக கடன் வாங்கியது ஏன்? ஆறாவது கேள்வி. தமிழகத்தில் மத்திய அரசு கொண்டு வரும் திட்டங்களில் நடக்கும் ஊழல்களை ஊக்குவிக்கும் விதமாக திமுக அரசு கள்ள மௌனத்தில் இருப்பது ஏன்? இவற்றிற்கெல்லாம் பதிலளிக்க முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கு திராணி இருக்கிறதா? அடுத்த முறை நீதிமன்றத்திலோ மக்கள் மன்றத்திலோ திமுக அசிங்கப்படும் போது 60 ஆண்டு கால பழைய மடைமாற்ற கதைகளை கொண்டு வராமல் புதிதாக சிந்தித்து வர கேட்டுக்கொள்கிறோம் என்று அண்ணாமலை அவர்கள் சரவெடியாய் அதிரடி கேள்விகளை முதல்வர் அவர்களுக்கு முன் அண்ணாமலை வைத்துள்ளார். இப்படி சரவெடியாய் அதிரடி கேள்விகளை முதல்வர் முன் வைத்த அண்ணாமலை அவர்கள் என்றும் தேசப்பணியில் கே. அண்ணாமலை என்று கையொப்பமிட்டு முதல்வரின் அனைத்து கேள்விகளுக்கும் பதிலளித்துள்ளார் அண்ணாமலை. நண்பர்களே, ஏற்கனவே நாம் குறிப்பிட்டது போல நம்ம சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் செய்யாம பாக்குறீங்க. தயவு செய்து சப்ஸ்கிரைப் செஞ்சு பாருங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து உங்களிடம் ஹைப் பாயிண்ட்ஸ் இருந்தால் அதையும் கொடுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.